உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட். அதை தாண்டி தன்னை ஒரு சிறந்த குடிமகன் அப்படின்னு சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படும் ஒரு முக்கியமான நபர். தொடர்ந்து நமக்கு பல்வேறு செய்திகளை டேட்டா வாரியாக கொடுக்கக்கூடியவர் அவர் டாக்டர் எஸ்.ஆர். நிரஞ்சன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், ஜெய்ஹிந்த். சார், FCRA ஆக்ட் அதுல மத்திய அரசு இப்போ கையில எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன? காங்கிரசுமே இதை எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் செய்த சீர்திருத்தங்களுக்கும் இவங்க அதுல கொண்டு வர நினைக்கும் சீர்திருத்தங்களுக்கும் என்ன மாதிரியான பாகுபாடு இருக்கு சார்? அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்பது வரவேண்டிய கட்டாயம் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு கொஞ்சம் வரலாறு பக்கங்களை புரட்டி பார்த்தால் 2004 முதல் 2014 வரை இந்தியாவில் எத்தனை என்ஜிஓக்கள் புதிதாக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி என்ஜிஓல நடந்தது. என்ஜிஓனா நான் கவர்மெண்ட் தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அடிப்படையா எந்த பர்பஸுக்கு வராங்களோ அந்த பர்பஸுக்கு அவங்க வேலை பார்க்கறது இல்லைன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. பிளஸ் இது மூலமாக வெளிநாடு உலக ஸ்தாபனங்கள் முதல் வெளிநாடு அரசுகள் வரை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் முதல் எல்லாமே இங்க பணத்தை இந்த என்ஜிஓக்கள் மூலம் பணம் அனுப்புறதும் அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை அந்த என்ஜிஓக்கள் முன்வைப்பதும் இங்க நடந்துட்டு. லாபியிங் கூட பண்ணிட்டு இருந்தாங்க. லாபியிங்கன்னா குறிப்பிட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது, உதாரணத்துக்கு இடத்திக்கரையில கூடங்குளம் பக்கத்துல ஒரு அனல் மின் நிலையம் வருது. அந்த அணுமின் நிலையத்தை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான என்ஜிஓக்கள் வேலை செய்தன? தமிழகத்திலேயே நான் சொல்றேன், தமிழ்நாடு இஸ் ஹப் ஆஃப் மெனி என்ஜிஓ ஆக்டிவிட்டிஸ். உதாரணத்துக்கு 2017 ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட், அதாவது ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடங்கி அந்த பீட்டா என்ற அமைப்பு எது ஜல்லிக்கட்டை தடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சென்றதோ அந்த அமைப்பும் வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை வாங்குற அமைப்பு தான். சோ அந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் தொடங்கி அந்த கடைசியில அந்த அரசு அன்றிருந்த அரசு பதவி விலக வேண்டிய ஒரு கட்டாயம், இல்லைன்னா அவர்கள் ஆட்சி இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளியது இது போன்ற என்ஜிஓ ப்ரொடெஸ்டுகள் தான். என்ஜிஓ என்ற பேரில் எத்தனை பேர் மலர்ந்தார்கள்? அந்த பூந்தி, இந்த மனுஷன் இப்படின்னு பேருங்க வச்சுக்கிட்டு. ஸோ எத்தனை பேர் வெளியே வந்தாங்க? எத்தனை பேர் நம்மளுக்கு நிறைய பேர் வடை சுட்டாங்க, நாங்க மக்களுக்காக போராடுறோம்னு சொல்லிட்டு. மக்களுக்காக போராடுறவங்க அவங்க சொந்த பாக்கெட் காசு போட்டு போராடினாங்களா, இல்ல வெளிநாட்டுல இருந்து வந்த பணத்தை வச்சு போராடினாங்களான்னு கொஞ்சம் நம்ம சற்றே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அது இல்லாம கிறிஸ்துவ மத மாற்றத்துக்கும் ஜக்கீர் நாயக் போன்ற ஒரு ஜிஹாதி சிந்தனை கொண்ட நபர்களின் மதமாற்ற செயல்களுக்கும் இந்த என்ஜிஓ சர்க்கியூட், இந்த என்ஜிஓ மூலமாக அவர்கள் நடத்தும் தொண்டு நிறுவனம் மூலமாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் மிகப்பெரிய கருவியாக செயல்பட்டது. நான் சொல்றேன், மத்திய உளவு அமைப்புகள் முதல் கொண்டு மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கை சொல்கிறது, இதை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த என்ஜிஓ சில பிரபல நடிகர்கள் நடத்தும் என்ஜிஓக்கள் உட்பட எல்லாம் ரெய்டுக்கு உட்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் பிரபல நடிகர் அவர் இப்போது மும்பையில் வசிக்கிறார். அவங்க எல்லாம் கூட அவங்களோட தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே அவங்க அந்த ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் எதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்களோ அதெல்லாம் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது. எங்க இந்த ஃபண்ட் வருது, ஏன் இந்த ஃபண்டு இப்படி வந்திருக்கு, அதை எதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிளாக்கை ஒயிட்டா கன்வெர்ட் பண்றதுக்கும் மற்ற தேச விரோத செயல்களுக்கும் மதம் மாற்றும் செயல்களுக்கும் ஒரு நெரேட்டிவ், ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கும் குறிப்பிட்ட சில ப்ராஜெக்ட்ஸ், ஒரு நான் சொன்ன அனல் மின் நிலையம், ஒரு டேமு, ஒரு மித்தேன் ப்ராஜெக்ட், ஒரு இப்போ காவேரி பேசின்ல கிருஷ்ணா கோதாவரி காவேரி மகாநதி பேசின்ல நம்ம கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றோம்னு தெரியாம இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது நடக்கிறது நடு கடல்ல. அதனால விவசாயிகளுக்கு பிரச்சனை. விவசாயிக்கு எப்படி பிரச்சனை வரும்? கடல்ல போயிட்டு கேஸ் இருக்கான்னு தேடினா
காவேரி பேசின்னு சொல்றாங்க. காவேரி போய் அங்க உள்ள கலக்கிற இடம், தண்ணி போயிட்டு கடல்ல கலக்கிற இடத்துல அங்க போய் அங்க வெளியே போயிட்டு கடல்ல நடுக்கடல்ல தான் டெஸ்ட் பண்ண போறாங்க தவிர்த்து நிலப்பரப்புல டெஸ்ட் பண்ண போறது இல்ல. இதனால விவசாயத்துக்கு என்ன பாதிப்பு? இந்த மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டி அமைக்கிறதும், இது மாதிரி புரொட்டஸ்டுகளை, இது மாதிரி கூட்டங்களை திரட்டுறதும், நாட்டுக்கு எதிரான செயல்களை நடத்துறதும் யார் பண்ணிட்டு இருக்கா? டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை முட்டுக்கட்டை போடுவதற்கு யார் பின்னிருந்து செயல்படுகிறார்கள் என்று பார்த்தால் அடிப்படையாக அதற்கு அரசியல் கட்சிகளும் துணை போகின்றன என்றது உண்மை. ஆனால் அதற்கு என்ஜிஓக்கள் தான் முக்கிய மூளையாக செயல்படுகின்றன. என்ஜிஓக்கள் அந்நிய கைக்கூலிகளாக மாறக்கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்துடன் தான் 2010 சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க, எஃப்சிஆர்ஏ ஆக்ட். ஆனா அந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட அதுல ஒரு ஷரத்து ஆட் பண்ணாம விட்டாங்க. மதம் மாற்றத்துக்காக பணம் இந்தியாவில் வந்தால் அந்த என்ஜிஓ தடை செய்யப்படலாம். அதற்கான வேலைகளை எந்த என்ஜிஓவும் கையில் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இன்னைக்கு பெங்களூர்ல டிமோத்தி இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி, அது அமெரிக்காவிடம் இருந்து 24-25க்கு 44 கோடியும் 25-26 வரை மார்ச் வரை 92.5 முதல் 95 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்திருக்கு. எல்லாமே போலியான டெபிட் கார்டுகள் மூலம். இந்த பணமானது சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல மதம் மாற்றம் செய்வதற்கு, அதுவும் குறிப்பிட்டு பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், பழங்குடியினரை மதம் மாற்றம் செய்வதற்கு இந்த பணம் முக்கியமான கருவியாக பயன்பட்டுள்ளது என்பது திடுக்கிடும் தகவல். இத பெங்களூர்ல இருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கண்டுபிடிச்சு அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட்டும் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. பல்வேறு நபர்களை அவர்கள் அந்த என்ஜிஓ சம்பந்தப்பட்ட நபர்களை விசாரணை வளையத்துக்குள் எடுத்து வந்துள்ளார்கள். சார், ஒரு டவுட் சார், நீங்க சத்தீஸ்கர் அதெல்லாம் கேக்குறனால இந்த மாதிரி வர பணங்கள் சில சமயம் சட்டவிரோதமான செயல்களுக்கு கூட பயன்படுதா சார்? நக்சல் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு. கரெக்டான கேள்வி. அடிப்படையா பிரதமர் ஒரு விஷயத்த சொன்னாரு, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். எந்த இடத்துல கவர்மெண்டோட ரோடுகள் ரீச் ஆக முடியலையோ ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு அரசியல் சாசன சட்டத்துல கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு அந்த சிவப்பு புக்கை பிடிச்சுக்கிட்டு குய்யோ முய்யோன்னு கோஷம் விடுற எல்லாருக்கும் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது, இந்தியாவில கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல நக்சலிசம் தலைவோங்கி நிற்கும் போது அன்றைய பிரதமர் மாண்புமிகு காலம் சென்ற மன்மோகன் சிங் அவர்களே இந்தியாவின் பெரிய பிரச்சனையே மாவோயிசம் நக்சலிசம் தான் சொல்லி அவர் வெளிப்படையா அறிவிச்சப்போ, அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன எதிர்வினை ஆற்றியது இந்த என்ஜிஓக்களுக்கு எதிராக? குறிப்பிட்டு மத மாற்றத்தில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்துவ என்ஜிஓக்கள் சத்தீஸ்கரில் வேலை பார்த்தது என்பது உண்மை. அதனால்தான் போன தேர்தல்ல 23 டிசம்பர்ல நடந்த தேர்தல்ல பெருவாரியான தொகுதிகள் எங்கெல்லாம் இந்த பழங்குடியினர் வசிக்கிற தொகுதிகள் ஒரு காங்கிரஸ் கைவசம் இருந்ததோ கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளும் தோத்தாங்க. அந்த புள்ளி விவரத்தை வேணும்னா நீங்க எடுத்து பாருங்க. பாஜக கைவசம் வந்தது. எதனாலன்னு எடுத்து பார்த்தோம், நக்சல்கள் பிரதமர் சொன்னது போல 12,000 கிலோமீட்டருக்கான ரோடு வசதி இந்த கிராமங்களை சென்று அடைய விடாமல் செய்தார்கள். இந்த அரசு நக்சலிசத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை நோக்கி அதற்கான அந்த ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது மக்கள் மேம்பாட்டுக்கான பணியை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பாதுகாப்புக்கு என்ன தேவையோ, பாதுகாப்பு படைகளுக்கு என்ன தேவையோ அந்த பணியும் அந்த வேலையும் அவங்க துரிதமாக செய்து நக்சலிசத்தை ஒடுக்க வேண்டும், வேறறுக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவர்கள் 12 வருடமாக ஈடுபட்டிருந்தார்கள். இன்று அதன் பலனாக வெறும் 3 மாவட்டங்களுக்கு தான் நக்சல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள். இந்தியா முழுவதும் 130 எங்க 3 எங்க. அது எதனால் முடிந்தது என்றால், முதல்ல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டா எங்கெல்லாம் நக்சல்கள் ஒழிக்கிறாங்களோ அங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு 12,000 கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க நக்சல் அஃபெக்டட் பகுதிகளில். கிட்டத்தட்ட 9,500 மொபைல் டவர்கள் நிறுவியுள்ளார்கள். நான் சொல்லுங்க, பிரதமரோட சொந்த வாயால் சொன்ன புள்ளி விவரம். இது நான் திரிக்கிறதுக்கோ இல்ல பொய் சொல்றதுக்கோ எனக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 45,000 கிராமங்களுக்கு இன்னைக்கு மொபைல் வசதிகள் எட்டி உள்ளன. 1,800 வங்கிகள் புதிதாக நக்சல் பிரச்சனை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சென்றடைந்துள்ளன.
75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ட்டுகள், அதாவது வங்கிக்கு அவங்களோட ஏஜென்ட்ஸ் வந்து டெய்லி பண பரிவர்த்தனை, குக்கிராமத்துல எல்லாத்தையும் பேங்க் ஓபன் பண்ண முடியாது, டிஸ்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு வந்து டெய்லி அங்க போயிட்டு பேங்க் ஏஜென்ட்டுகள் அங்க போய் 75,000 பேங்க் கரஸ்பாண்ட் 75,000 பேங்க் கரஸ்பாண்டன்ட்டுங்க இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ இத்தனை நாள் இந்தியாவுக்குள்ளேயே இந்திய மையத்தில் இருந்த சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் வசித்து கொண்டிருந்த மக்களே வந்து இந்தியாவோட இயல்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தியது எதனால்? அதே சமயத்தில் கிறிஸ்துவ அமைப்புகள் இங்கே வந்து சர்ச்சுக்கும் கிறிஸ்டியன் கிறிஸ்துவ மிஷினரிகளுக்கும் நக்சல்களுக்கும் இருந்த தொடர்பு மாத்திரம் ஏன் துண்டிக்கப்படவில்லை? அங்கேயே வந்து மதமாற்றம் வந்து நடந்துட்டு இருந்தது. அதை யாரும் ஏன் கேள்வி கேட்கல? அதை ஏன் தடுக்கல? மாவோயிசம் என்பது எல்லா மதத்தையே வேறறுப்பது, மதத்தை நம்பாமல் இருப்பதுதான் மாவோயிசத்தோட மைய குறிக்கோள். ரிலிஜன் இஸ் ஓபியம் ஆஃப் மாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மதத்தை எதிர்ப்பவர்கள் தான் கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட, அந்த மாவோயிசம் சித்தாந்தம் கொண்ட இந்த போராளிகள். அவங்க சர்ச்சை மாத்திரம் ஏன் அலோவ் பண்ணாங்க? சோ என்ஜிஓக்கள், அங்கிருந்த இந்த சர்ச் பேஸ்ட் என்ஜிஓக்கள் அவர்களுக்கு என்ன உதவி செய்தது? இவர்களுக்கு அதற்கு என்ன பரிமாற அதுக்கு என்ன சொல்றது, ஒரு கைமாறாக என்ன செய்தாங்க? சோ ஏதோ ஒரு பரஸ்பரம் ஏதோ ஒன்று நடந்திருக்குதுன்னு. இன்னைக்கு அது அடக்கப்பட்டால் இது அடக்கப்படும். நீங்க வந்து வெறும் என்ஜிஓக்கள் பண்ணக்கூடிய மதமாற்றம், அது வந்து வெறும் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மதம் மாறினால் அதை யாரும் எதிர்க்க போவதில்லை. அரசியல் சாசன சட்டத்தில் எல்லோரும் அவர்கள் மதத்தை பின்பற்றவும் போதிக்கவும் அதற்கு அனுமதி உண்டு. ஆனால் துப்பாக்கி முனையில் மதத்தை மாற்றுவது எந்த விதத்தில் சரி? சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு, ஜார்க்கண்ட்ல நடந்திருக்கு. இங்க சிலர் இன்னைக்கும் வந்து என்ன சொல்றாங்க, மதம் மாறின பிற்பாடு கூட அவங்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டின் ஒரு வர்டிக்டே, அதாவது அவங்க கொடுத்த தீர்ப்பே இருக்கு. எப்பொழுது எல்லாம் பட்டியல் சமூகத்தின் மக்கள் அவர்கள் மதத்தை மாறுகிறார்களோ, இந்து மதத்தை விட்டு வெளியே செல்கிறார்களோ, மத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதை எதிர்த்து இங்க பல பேர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க இல்ல? அப்ப அவங்க மத மாற்றத்தை ஊக்குவிக்க பாக்குறாங்களா? சோ மதம் மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான கருவியாகவும், நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான ஒரு கருவியாகவும், நாட்டின் ஒற்றுமைக்கும், இன்னும் சொல்ல போனால் பொருளாதார அளவில் ஒரு இன்க்ளூசிவிட்டி, எல்லா மக்களும் வந்து ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒரு இடையூறு செய்யும் ஒரு அமைப்புகளாக சில என்ஜிஓக்கள் மாறியுள்ளது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த டிமோத்தி இனிஷியேட்டிவ் நான் சொன்னது. இது மாதிரி பல்வேறு என்ஜிஓக்கள். ஏன் டீ ஸ்டார் செட்டில்வார்டு ஆரம்பிச்ச என்ஜிஓ என்ன ஆச்சு? அவங்க வந்து எப்படி வந்து ஒரு போலியான ஒரு கட்டமைப்பையும் பிம்பத்தையும் வந்து குஜராத் ரயாட்ஸ்ல கட்டமைச்சாங்க. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அன்னைக்கு இருந்த குஜராத் சீஃப் மினிஸ்டர் மீது என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது? கடைசியில டீ ஸ்டார் செட்டில்வார்டு வந்து எப்படி வந்து பணத்தை எம்பசில் பண்ணாங்க, அதாவது எப்படி களவாடினார்கள் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உலகறிந்த உண்மை. இங்க என்ஜிஓ அமைப்புகள் என்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ தலைவர்கள், பப்ளிக்காவே இருக்கிறது, ஜான் டயால் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்தவர், அவர் நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில் வச்சிருக்காரு. அவர் கேத்தலிக் சர்ச்சுக்கு ரொம்ப நெருங்கிய இது இருக்கிறவர். அவர் வந்து யுஎஸ் கவர்மெண்ட் இதுல ரிலீஜியஸ் ஃப்ரீடம் பத்தி இந்தியால வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்லி அங்க போய் பேசிட்டு வர்றாரு. ரிலீஜியஸ் ஃப்ரீடமே இல்லைன்னா இந்தியாவை பத்தி யுஎஸ்ல போய் தப்பு சொல்லிட்டு வரும் நபர் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்போது அவர் பாஸ்போர்ட் முடக்கப்படவில்லை, அவரை வந்து எந்த ஒரு தண்டனைக்கும் ஆளாக்கப்படவில்லை. அப்ப இங்க சுதந்திரம் இல்லையா? இருக்கா? இப்ப இந்த சிஜேபி போன்ற கட்சிகளுக்கு எங்கிருந்தெல்லாம் பணம் வருது? எந்த என்ஜிஓக்கள் எல்லாம் இதற்கு பின்புலமாக நிற்கிறார்கள்? இதுவரை பல்வேறு கேள்விகள் எழுகின்றன நமது மனதில். அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் இப்பொழுது ஒரு வரையறை
எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது புது சட்ட திருத்தமாக வரப்போகிறது. இந்த சட்ட திருத்தத்துல முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்க வந்து எத்தனை ஏரியால நீங்க ஒர்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு அவங்க சொல்றது என்னடான்னா, நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாக்களை வரையறைப்படுத்துறாங்க. ஒண்ணு நீங்க சொசைட்டிக்காக, அதாவது மக்கள் மேம்பாட்டுக்காக நீங்க ஒர்க் பண்ணலாம். 2வது மத போதனை தவறு என்று அவங்க சொல்ல. மதத்தை வந்து நீங்க வந்து போதிக்க கூடாது, நீங்க மதத்துக்கு எதிராக நீங்க செயல்படணும் அப்படிலாம் அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க சொல்றது என்னடான்னா, மதம் மாற்றத்தை தடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்குறதுக்கோ, இல்ல ஒரு மெடிடேஷன் சென்டர் தொடங்குவதற்கோ, இல்ல லங்கர், அதாவது காமன் கிச்சன், உணவு வழங்கும் இடத்தை தொடங்குவதற்கோ எந்த தடையும் இல்லை. ஆனால் இதன் பேரில் மதத்தை மாற்றுவதற்கான குறிக்கோள் என்று ஒன்று இருந்தால் அதற்கு தடை இருக்கிறது. இது அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆஃப் என்ஜிஓஸ். அதாவது பூகோள ரீதியில் அவங்க எங்கே வேலை பார்க்க போகிறார்கள், எந்த இடங்கள்ல அவங்களோட ஒர்க் இருக்க போகுது, அவங்களோட வேலை இருக்க போகிறது என்பதை அவர்களே வரையறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வந்து இன்னைக்கு சட்டமாக எடுத்துட்டு வராங்க. உதாரணத்துக்கு நான் இந்த 3 மாவட்டங்கள்ல என்னோட அமைப்பு வந்து தொண்டு நிறுவனம் வேலை பார்க்கணும்னா, அந்த 3 மாவட்டங்களில் எந்த பர்பஸ்க்காக, ஸ்கில்லிங்காகவா, மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்காகவா, இல்லை வேலை வாய்ப்பை மேம்படுத்துறதுக்காகவா, இல்லை நீங்க வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காகவா, எந்த பர்பஸோ அந்த பர்பஸ் மாத்திரம் தான் நீங்க ஈடுபடணும். வெளிநாட்டவர் யாரும் அந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடாது மெம்பரா. வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் அது வேற கதை. வெளிநாட்டவர் இருக்கக்கூடாது. 2வது அவங்க பணம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்க தொகையில 10 லட்சம் ரூபாயாவது தொடர்ந்து 2 ஆண்டுகள் அவங்க எந்த காரணத்துக்காக அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கார்களோ அதற்கு செலவு செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அதை தணிக்கை செய்த பிற்பாடுதான் மற்ற பணத்தை வந்து வங்கியிலிருந்து அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கும். அதை செய்ய தவறினாலோ, அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் அந்த எடுத்துக்கொண்ட நோக்கமும் அவர்கள் அடையவில்லை என்றாலோ, அதற்கான பணி அவர்கள் செய்யவில்லை என்றாலோ, அவர்கள் என்ஜிஓக்கள் மற்ற வேலையில் ஈடுபட்டாலோ முழுவதும் அந்த என்ஜிஓயின் செயல்பாடு முடக்கப்படும். அதற்கான ஒரு தனி அமைப்பு அமைக்கப்பட்டு அந்த பணம், அந்த என்ஜிஓவின் பணமானது அரசாங்கம் கையகப்படுத்தும், அவர்கள் கையில் சென்றுவிடும். இவங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ என்ஜிஓக்களை இனிமேல் ஸ்ட்ரிக்டா அரசாங்கம் மானிட்டர் பண்ண போவது என்பது அடிப்படை உண்மை. அடுத்து இவங்க வந்து என்ஜிஓக்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணலாம், யாரெல்லாம் வந்து டைரக்டர்ஸா இருக்கலாம், இதுக்கு வரையறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதுல அவங்களோட சோசியல் மீடியால இருக்க அவங்க வெப்சைட்ல இருந்து, அவங்க ஃபேஸ்புக் ஐடியில இருந்து, அவங்க ட்விட்டரு, வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அவங்க ஓப்பனா பப்ளிக்ல அவங்க டொமைன்ல வைக்கணும். அவங்க இன்னொரு என்ஜிஓக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த என்ஜிஓக்கு சப்சிடரியா இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றது, அவங்க உள்நோக்கத்தோட மற்ற விஷயங்களை பண்ணிட்டு இதுல வந்து அமைப்புல ஸ்டார்ட் பண்றது, இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. சோ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிஜிடான ஒரு 2010ல மதம் மாற்றத்திற்கு ஒரு தங்கு தடையற்ற ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் அதுல தங்கு தடையற்ற ஒரு லூப்போல் இருந்தது அவங்க மதமாற்றம் செய்வதற்கு. இன்னைக்கு அந்த லூப்போல முடக்கிறதுக்கும் இந்தியாவில வரக்கூடிய அந்நிய சக்திகளின் நாச வேலையை தடுப்பதற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேம்பாட்டு பணிகளை தடுக்குமாறு பிரச்சனைகளை தூண்டும் இது போன்ற தொண்டு நிறுவனங்களை கண்காணிப்பதற்கும் இந்த சட்டம் இயற்றப்பட உள்ளது. இதுதான் இதோட அடிப்படை தத்துவம். சரி, எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா சார், இது வந்து ட்ரைபல்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு நீங்க பாக்குறீங்க சார்? இந்த என்ஜிஓஸ்னால ட்ரைபல்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க? நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன், டிமோத்தி இனிஷியேட்டிவ் வந்து வெறும் அவங்க சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மணிப்பூர் போன்ற இடங்கள்ல அதிகமா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த என்ஜிஓ சர்க்கியூட்ஸ் வந்து எங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நக்சல் இன்ஃபெஸ்டட் ஏரியா,
எங்கெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் அரசாங்கத்தோட அத்தியாவசிய தேவைகளே போய் அங்க சேராத ஒரு சூழல் இருக்கும்போது, உதாரணத்துக்கு 6000 கிராமத்துக்கு மேல பிரைமரி ஹெல்த் சென்டர், ரேஷன் ஷாப்புகளே போய் சேராம இருந்த ஒரு காலம் இருக்கு. இப்ப சேர்ந்திருக்கு. இதையெல்லாம் அரசாங்கம் ஏன் கவனிக்கவில்லை? ஏன் அரசாள்வது அவர்களோட கடமையா, மக்களின் மேம்பாடு அவர்களோட கடமையா, இல்ல என்ஜிஓக்களின் கடமையா? ரேஷன் ஷாப்ப வந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்ப்பது அரசின் கடமையா, இல்ல என்ஜிஓக்களின் கடமையா? அப்போ அந்த ரேஷன் அந்த வேலையை என்ஜிஓக்கள் கையில் நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ, அப்போ என்ஜிஓ மதம் மாறும் கருவியாக மக்களை ஏன் அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள்? அவர்கள் வந்து ஒரு உதவியை கொடுக்குறாங்க மேடம், ஒரு பணத்தை கொடுக்குறாங்க, இல்ல இந்த பணத்தை நீ வாங்கிக்கிறதுனால உனக்கு இந்த சலுகை கொடுக்கறதுனால நீ மதம் மாறுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு தேவையானதை இவர்கள் பெறும்போது கண்டிப்பாக அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு செய்வதற்கு இவங்க ஆள்படுறாங்க சார். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த அந்த வலையில போய் சிக்கிக் கொள்ற மீனாக மாறுகிறார்கள். அப்ப அது கோயர்ஸ்ட் கன்வர்ஷன் தானே? அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் மதம் மாற்ற, அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாம தானே மதம் மாற்றப்படுகிறார்கள். வேற வழியின்றி தானே மதம் மாறுறாங்க இவங்க எல்லாம். ஆனா அவங்க ஓபன பாருது இல்லையே சார் அதுல இருந்து. மேடம் நான் என்ன சொல்றேன், கவர்மெண்டோட தவறு என்னன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இத்தனை நாள் ஏன் அந்த இடத்த போய் அடைய முடியல? ஏன் நக்சல்களை ஒடுக்கணும்னா ஒடுக்க முடியாதா? அந்த சிந்தனைய வந்து அறவே வேற இருக்கணும்னா வேற இருக்க முடியாதா? இன்னைக்கு எப்படி நக்சலிசம் இந்தியால குறைஞ்சிருக்கு? அன்னைக்கு எப்படி நக்சலிசம் வந்து 2004 முதல் 2014 வரை நக்சலிசம் தலைவோங்கிய காலம் எப்படி வந்தது? எதனால் வந்தது? இந்திய நாணயத்திலேயே வந்து என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டது? 2 ரூபாய் காயின்ல 1 ரூபாய் காயின்லன்றது நீங்களும் அறிவீங்க, நானும் அறிவேன். அது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமா? தெருவுக்கு வந்து புதுசா எந்த மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு செயல் திட்டமே அன்னைக்கு நிறைவேற்றினாங்களே வெளிநாட்டுல இருந்து இந்தியால. சோ இதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. மோர் தேன் த வேர்ட்ஸ் யுவர் ஆக்ஷன் ஸ்பீக் அப்படின்னுவாங்க. உங்க வார்த்தைகளோட நீங்க உங்களோட செயல்கள் வந்து உங்களை காட்டி கொடுத்து விடும். அந்த 10 ஆண்டுகள்ல இந்தியால என்ஜிஓக்களின் வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்க, அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான சிந்தனையும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு மதத்துக்கு எதிரான சிந்தனையும் எப்படி விதைக்கப்பட்டது? மும்பை தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதலையே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதே சமயத்தில் மற்ற ஆர்கனைசேஷன் ஜக்கீர் நாயக் போன்று தீவிரவாதத்தை தூண்டும் ஒரு நபருக்கு இந்தியா எப்படி புகலிடமாக மாறியது? அவரோட என்ஜிஓக்கு எப்படி பணம் போச்சு? அந்த ஸ்டேஜ்ல முக்கிய பிரமுகர்கள் எப்படி வந்து அவர் கூட ஸ்டேஜை ஷேர் பண்ணாங்க? சோ யார் இதை ப்ரமோட் பண்றா? இந்த டெமோகிராஃபி, இந்த ஜனத்தொகை மாற்றம், மக்களோட அதாவது அடிப்படை அவர்கள் நம்பிக்கையின் பேரால் அவர்களை மாற்ற வேண்டும். அதாவது ஒரு சமுதாயத்தை மாத்திட்டா, வேற அவங்களோட சிந்தனையை மாத்திட்டா, அவங்களோட மதத்தை மாத்திட்டா அந்த நாட்டோட தன்மையை மாறிவிடும் என்பது அடிப்படை தத்துவம் இல்லவா? அதுக்கு நேரடியா பண்ண முடியாதப்போ மறைமுகமா பண்ணலாம்னு சொல்லிட்டு தானே இது மாதிரி என்ஜிஓக்கள் நிறைய வந்தன. சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டா நம்ம பார்க்கிறோம். பிகாஸ் டெமோகிராபிக் சேஞ்ச் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட். எப்படி இருக்கோ அந்த சூழல் அப்படி இல்லாம திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு சமூகம் வந்து கம்மியாகி இன்னொரு சமூகத்தோட அதிகமாச்சுன்னா அது என்ன எதை பாதிக்கும்னா ஒருமைப்பாடையும் ஒற்றுமையும் பாதிக்கும், பாதுகாப்பு பாதிக்கும். இது நக்சல் அஃபெக்டட் ஏரியால பரவல நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்த ஒரு விஷயம். நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன். இது வந்து G20 நாடுகளுக்கான ஒரு புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரத்தை சொல்ல வேண்டிய கட்டாயம், வெளிநாடுகள் எப்படியெல்லாம் இந்தியால வந்து அவர்களோட மூக்க நுழைக்க பாக்குதுன்னு சொல்றதுக்கான ஒரு புள்ளி விவரம் இது. A nation with too many NGOs. G20 நாடுகள்ல, G20 நாடுகள்ல இந்தியால மாத்திரம் இருக்கக்கூடிய என்ஜிஓக்களின் சதவீதம் 29.35.
கிட்டத்தட்ட 37 லட்சம் என்ஜிஓக்கள் இருக்கு. அதே மொத்த ஐரோப்பிய யூனியன் 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன்ல 14.40 என்ஜிஓக்கள் தான் இருக்கிறது. அதாவது சரி பாதி. ஏன் அங்க ஏழைகளே இல்லையா? அங்க குரூமிங் கேங்ஸ், பாகிஸ்தான் குரூமிங் கேங்ஸ் அங்க அங்க அவங்களோட சேட்டைகளை செய்வதில்லையா? அங்க கலாச்சார சீர்கேடு நடக்கவில்லையா? சரி, அது போனா போகுது. அமெரிக்கா நமக்கு மத நல்லிணக்கத்தையும் மதம் அப்படின்னா அதாவது எப்படி இருக்கணும், ஒரு நாட்டுல வந்து நல்லிணக்கம் எப்படி இருக்கணும், எப்படி வந்து மத சார்பற்ற தன்மை எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு போதிக்கிற அமெரிக்கா, அவங்க முதல்ல மத சார்பற்ற தன்மையை அவங்க மெயின்டைன் பண்றாங்களா? இங்க வந்து பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் நீதியை பத்தி பேசுற அமெரிக்கா தொண்டு நிறுவனங்கள் அங்க கருப்பின மக்களுக்கும் வெள்ளையின மக்களுக்குமான பாகுபாடையும் இல்ல ஸ்பானிஷ் மெக்சிகோல இருந்து வந்த ஸ்பானிஷ் மக்கள் இல்ல மற்ற பகுதிகளில் இருந்து வந்த ஸ்பானிஷ் மக்களோட அவர்களோட தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அங்க எல்லா இடத்துலயும் சமநிலை இருக்கா? அங்க எவ்வளவு என்ஜிஓ இருக்கு தெரியுங்களா? வெறும் 11.90, அதாவது 15 லட்சம் என்ஜிஓக்கள் தான் இருக்கிறது. சரிங்களா? அதே வந்து பிரான்ஸ்லயும் அதே அளவுக்கான 11.90 15 லட்சம் என்ஜிஓக்கள் இருக்கிறது. இதே பிரேசில், இந்தியாவுக்கு இணையான ஏழைகள் வசிக்கும் நாடு, அங்கேயே வெறும் 6.98 என்ஜிஓக்கள் தான் இருக்கு. சதவீதம் என்ஜிஓக்கள் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8,75,000 என்ஜிஓக்கள் தான் இருக்கிறது. சரி, சைனா அங்க ஏற்றத்தாழ்வே இல்லையா? உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அங்க வந்து இப்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கிறது கரப்பான் டீ, தெரியுமா? கரப்பாம்பூச்சி டீ. அதே மாதிரி கட்டர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க அங்க. ஆயில்னா யூஸ் பண்ண ஆயில வந்து காவால போற ஆயில திருப்பி ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து அதை வறுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. சைனாவோட ஃபயர்வாலை பிரீச் பண்ணி அவங்க 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 உள்நாடு எப்படி இருக்கு, கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா நதிகள் வந்து அவ்வளோ கேவலமா இருக்கு. சோ ஒரு போலியான பிம்பத்தை சைனா கட்டி அமைத்துள்ளது என்பது அடிப்படை உண்மை. இந்தியால வந்து எல்லாம் வந்து சரியா இருக்குன்னு நான் சொல்ல வரல. அதுக்கண்டு சைனா எல்லாமே வந்து சுத்தமா இருக்கு, சைனா மாதிரி ஒரு நாடை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பொய்யான ஒரு பிம்பம் இருக்கு பாத்தீங்களா? அந்த பிம்பத்துல வந்து ஓட்ட விழுந்துட்டு இருக்கு. சோ அங்க ஏழைகள் இல்லையா? அங்கே வந்து அத்தியாவசிய தேவைகள் இல்லாம அவதிப்படுபவர்கள் இல்லையா? அங்கேயே என்ஜிஓக்கள் வெறும் 6.97% தான் இருக்கு. இதே ஜெர்மனி, மற்ற நாடுகள்லாம் வந்து காசு கொடுப்பான், மற்ற நாடு தேர்தல எல்லாம் பணத்தை செலவழிப்பான், டிடபிள்யூன்னு ஒரு சேனலை வச்சுட்டு இந்திய அரசுக்கு எதிராகவே வந்து ப்ராபகண்டா பண்ணிட்டு இருப்பான். அவன் நாட்டுல வந்து பிரச்சனை இல்லையா? ஆனா 4.88% தான் என்ஜிஓக்கள், அதாவது 5 லட்சம் 6 லட்சம் என்ஜிஓக்கள், 6,15,000 என்ஜிஓக்கள் தான் இருக்கிறது அங்க. எங்க? ஜெர்மனில. அதாவது ஜெர்மனில. இப்ப நான் சொல்ல போற மற்ற நாடுகள் எல்லாம் விட்டுருங்க. யுனைடெட் கிங்டம், இந்தியாவை பத்தி அதிகம் நாங்க ஆண்ட பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நாங்க நாட்டை சூறையாடின பரம்பரை அப்படின்னு அவங்களுக்கு புரியாமலேயே அவங்க நாட்டுல இன்னைக்கு பெரிய அமெரிக்கா யூகேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே குரூமிங் கேங்ஸ். பாகிஸ்தானியர்கள் அங்க இருக்கும் இளம் பெண்களை எப்படி வந்து அவர்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள். இங்க சொன்னாங்க லவ் ஜிஹாத், அத குரூமிங் கேங்ஸ் அங்க சொல்றாங்க. சோ அதுல இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை வந்து 1,85,000 என்ஜிஓக்கள் மட்டும்தான். இதெல்லாம் போக அதிக பிற்படுத்தப்பட்டோரும், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கண்ட்ரி, இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கம் மிக மோசமாக இருக்கக்கூடிய நாடு அர்ஜென்டினா. அங்க வந்து 1.35% தான் என்ஜிஓக்கள், அதாவது 1,70,000 என்ஜிஓக்கள். இஸ்லாமிய நாடுகளை பத்தி நான் சொல்லணுமே, உலகத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடான இந்தோனேஷியால 0.84% என்ஜிஓக்கள், 1,05,000 என்ஜிஓக்கள். அடுத்து இஸ்லாமிய நாடுகளின்
ஒரு ஒரு முன்னோடியாக அவர்களின் பாதுகாவலனாக தன்னைத்தானே போற்றிக் கொள்ளும், தன்னைத்தானே காட்டிக்கொள்ளும் டர்க்கி 0.81%. இந்தோனேஷியா 0.84, இவங்க 0.81, 1,02,000 NGO. அடுத்து மறக்கக்கூடாத நாடு சவுதி அரேபியா, 4,200 பிரின்ஸுங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் மொத்த சவுதி அரேபியாவோட ஓனரா இருக்காங்க. அவர்கள் ஒரு குடும்பம் மாத்திரம்தான் மொத்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுது. பல இடங்கள்ல ஏழ்மை தலை தூக்கி ஆடுகிறது சவுதி அரேபியால. ஆனா அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 0.20, 36,151 என்ஜிஓஸ். இவங்க இந்தியாக்குள்ள பணத்தை அனுப்புறாங்க மத மாற்றம் செய்வதற்கு. இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது சொல்லுங்க? நான் இந்த G20 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சில நாடுகளோட டேட்டாவை தான் சொன்னேன். எல்லா நாடுகளோட டேட்டா சொன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அமெரிக்கர்கள் இந்தியாவுக்கு மத நல்லிணக்கத்தை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறதும், பிரிட்டன் அதாவது UK கத்துக் கொடுக்கறதும், சவுதி அரேபியா கத்துக் கொடுக்கறதும், டர்க்கி கத்துக் கொடுக்கறதும் கேலி கூத்தா இல்ல? யாருக்கு யார் கத்துக் கொடுக்கறது? இதைதான் எதிர்த்து இந்த அரசு ஒரு முயற்சி எடுத்துள்ளது. இந்த முயற்சி மிகப்பெரிய பலன் அளிக்க போகிறது. கிட்டத்தட்ட 22,000 கோடி முதல் 25,000 கோடி அளவுக்கான பணம் முடக்கப்படும். இந்த பணம் நாட்டின் இறையாண்மைக்கு கேடு விளைவிக்கும் பணம். நான் என்ஜிஓக்கு எதிரானவன் அல்ல. என்ஜிஓ என்ற பேரில் நாட்டுக்கு எதிரான சக்திகளுக்கு எதிரானவன். அதை நாம் தயவு செய்து புரிஞ்சுக்க வேண்டும்.